பள்ளியில் உள்ள தண்ணீர் தொட்டியில் விழுந்த சிறுமி ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது உயிரிழந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜான் கிறிஸ்டோபர் வழங்கிட்டு கேட்கலாம். ஜான் கிறிஸ்டோபர், வணக்கம். இது தொடர்பான முதல் கட்ட விசாரணை என்ன சொல்கிறது? விவரங்களை பதிவு பண்ணுங்க. மதுரை கேக்க நகர் பகுதியில் உள்ள தனியார் மழலையர் பள்ளியில் விளையாடி கொண்டிருந்த சிறுமி இன்று காலை தண்ணீர் தொட்டியில் விழுந்து மேல் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் குழந்தை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக மருத்துவமனை நிர்வாகம் உறுதி செய்துள்ளது. மதுரை கேக்க நகர் பகுதியில் ஸ்ரீ இளம் மழலையர் பள்ளி, அதாவது கிராண்டர் கார்டன் பிளே ஸ்கூல் செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளி 7 வருடங்களாக இந்த பகுதியில் செயல்பட்டு வருகிறது. இங்கு 100க்கும் மேற்பட்ட சிறுவர் சிறுமிகள் பயின்று வருகின்றனர். வேலைக்கு செல்லும் பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளை பாதுகாப்பிற்காக அவர்களை பராமரித்துக் கொள்வதற்காக இது போன்ற பள்ளிக்கு அனுப்பி வருகின்றனர். இந்நிலையில் இந்த பள்ளியில் இன்று ஆருத்ரா என்கிற ஒத்தக்கடையை சேர்ந்த தம்பதிகளின் 4 வயது சிறுமி பயின்று வருகிறார். இந்நிலையில் இன்று காலை தனது நண்பர்களுடன் பள்ளி வளாகத்தில் விளையாண்டு கொண்டிருந்த போது பள்ளியில் பின்புறம் உள்ள தொட்டியில் அவர் சிறுமி தவறுதலாக விழுந்துள்ளார். விழுந்ததை யாரும் கவனிக்காமல் சுமார் அரை மணி நேரத்துக்கு பிற்பாடு சிறுமியை கண்டறிந்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து தீயணைப்பு துறையினர் தகவல் தெரிவிக்கப்பட்டு அவர்கள் அங்கு பள்ளிக்கு வந்து குழந்தையை மீட்டு அருகில் இருந்த மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் சிகிச்சையில் இருந்த சிறுமி தற்போது உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக மதுரை மாநகர துணை ஆணையர் வனிதா பள்ளியிலே ஆய்வு மேற்கொண்டு பள்ளியில் இருந்த ஆசிரியர்களிடம் அங்கிருந்த குழந்தைகளிடம் என்ன நடந்தது என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்நிலையில் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக தண்ணீர் விழுந்த குழந்தை தற்போது உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் பகுதியில் இருந்தவர்களுடைய பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து மருத்துவமனை வளாகத்தில் இருந்த பள்ளியின் தாளாளரை காவல்துறையினர் கைது செய்து அவரது வாகனத்தில் விசாரணைக்காக காவல் நிலையம் அழைத்து சென்றுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக அண்ணா நகர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளதாக முதற்கட்ட தகவல் கிடைத்துள்ளது. மேலும் இந்த பள்ளியானது 2 தாளாளர்களை கொண்டு பார்ட்னர்ஷிப் முறையில் இயங்கி வருவதாகவும் அதில் ஒருவர் தான் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் குழந்தை தற்போது உயிரிழந்த சம்பவம் பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இது போன்ற பிளே ஸ்கூல் செயல்படும் பிளே ஸ்கூலில் முறையான பாதுகாப்போடு செயல்படுகிறதா, அங்கு குழந்தைகளுக்கான முறையான பாதுகாப்புகள் வழங்கப்படுகிறதா என்பதையும் அரசு விசாரணை மேற்கொண்டு உடனடியாக உறுதி செய்ய வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ஜான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.